தகவல் வச்சு போட்டீங்க. நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுப்பேன். ஆள் வந்து இன்றைக்கு 9 வருஷமா காணாமல் தவிச்சு கொண்டிருக்கிறேன். கோயிலும் குளமும் திரிஞ்சு கதங்களும் முடிச்சு நான் இன்றைக்கு நோயாளியா இருக்கிறேனே. இன்றைக்கு நான் நோயாளியா இருந்து என் உயிர் போக போகுது. இன்றைக்கு 9 வருஷமாக கடையில 4 வருஷமும் 9 வருஷமா காணாமல் போய் நான் 13 வருஷமா கண் கலங்கி கொண்டே திரிகிறேன். என் மதனை காணாம சிறையில இருக்கிறாங்க. சிறையில நான் பரிசோதிச்சு போட்டு விட்ட பிள்ளை நாட்கள் போய்க்க சிறையில கேட்டால் சிறையில போய் சொல்லி நான் அவை தாங்கள் விட்டுட்டோம். எல்லாம் வயலில் ஒரு பிள்ளை 2 வரையாச்சு என் பிள்ளையை காணாமல் தவிர்த்தேன். என் குறிப்பா கஷ்டத்தின் நிமித்தம் எனது பிள்ளைய வந்தால வெள்ளவாய் கடை எனது உறவின கடையில விட்டேன். நான் இன்றைக்கு அங்கி காசு போட்டுட்டு போன பிள்ளை இதுவரையாச்சு என்னும் இல்லை. இன்றைக்கு நான் இந்த வெயில்ல வந்து கால வேலையில இருந்து வந்துட்டு கிடந்து நாங்கள் இந்த நோயோட மத்திரியை காண வந்தோம். மத்திரி ஜனாதிபதியாக என் பக்கத்தாலே ஓடுகிறாரு. எங்கள் 4-6 பேரை கூப்பிட்டு உள்ள விட்டினோம். இதுவரையாச்சு நாங்கள் வந்து அவர் மறுபுறத்துக்கு கேட்டுக்கால போய்விட்டார். ஏன் அப்படியெல்லாம் செய்வான்? எங்களுக்கு ஒரு மறு சொல்லி விட்டு போயிருக்கலாமே. காணாம போன ஆட்களுக்கு ஒரு பதிலும் இல்லையே. எத்தனை ஆயிரம் பேர் வந்து நின்று கதறுகிறோமே. அதுக்கு ஒரு பதிலும் முடிவோ சொல்ல இல்லை. பட்டதாரிகளிடையும் வீடு கட்டினாக்களின் துறப்பையும் கொடுத்து அதுக்கு பதில் சொல்லி விட்டு போகிறார். இந்த காணா போய் இன்றைக்கு எத்தனை வருஷமா பெற்றதாயல் கிடந்து கலங்கி குமுறு கத்தி போட்டு போகிறோமே. ஏன் இந்த கொடுமை? எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் தானே. உங்களோட பிள்ளைய தேடி தரலாம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கேன். ஏன் இந்த கொடுமை? ஏன் அவன் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்தால் அவர் பொறுப்பார்களா? நாங்கள் இன்றைக்கு 10 மாதம் சுமந்து பெற்று போட்டு இன்றைக்கு கண்ணீர் வெடித்து கண் கலங்கி கொண்டு ரோட்டுக்கு ரோட்டு இந்த வெயிலத்தில் ஏன் கதற வேணும்? ஏன் கதறணும்? கடையில நின்ற பிள்ளை கடையில நின்ற பிள்ளைக்கு ஏன் இந்த கொடுமை செய்யணும்? இந்த பிள்ளைய தேடி என்ற பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கலாம் தானே. என்னுடைய பத்திரிகை உங்களோட தொடக்கத்துல இருந்து உங்களோட நிக்குது. அவங்க